சொத்து பத்திரங்களை பாதுகாப்பது எப்படி என அவசியமான ஒன்றை இங்கே பார்க்கலாம். வீடு நமக்கு சொந்தமானவுடன் இந்த ஆவணங்களை நாம் நம் பீரோவில் வைத்துவிட வாய்ப்பு உண்டு. ஆனால் அப்படி வைக்கும்போது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில கோணங்கள் உண்டு. சிலர் இந்த ஆவணங்கள் மீதும் வேறு பல பொருட்களை அடுக்கிவிடுவர். இதன் காரணமாக அந்த ஆவணங்கள் ஒன்றோடொன்று ஒட்டிக் கொண்டுவிட வாய்ப்புண்டு. அதுவும் வீட்டின் தாய்ப்பத்திரம் மிகவும் பழமையானதாக இருந்தால் இது மேலும் மோசமான விளைவுகளை கொடுக்கும். பாதுகாப்பு என்று நினைத்துக்கொண்டு சிலர் இந்த ஆவணங்களை லாமினேட் செய்து விடுகிறார்கள். இதனால் ஆவணங்கள் பாதுகாப்புடன் இருக்கலாம். ஆனால் பின்னர் ஏதாவது சட்டச் சிக்கல் வந்தாலோ, வீட்டை அடமானம் வைத்து வங்கிக் கடன் பெற நினைத்தாலோ அப்போது சிக்கல் ஏற்படலாம். வங்கி லாக்கரில் வீடு தொடர்பான ஆவணங்களை வைப்பது நல்லது. அப்படி வைக்கும்போது லாக்கரில் பல பொருள்களை வைக்க வேண்டியிருந்தால் வீட்டு ஆவணங்களை மடித்து வைக்கக்கூடாது. பரிந்துரைக்கத்தக்க இன்னொன்று, வீட்டு ஆவணங்களை ஸ்கேன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். காலப்போக்கில் ஆவணங்களில் உள்ள எழுத்துகள் மங்கிக் காணப்பட்டால் ஸ்கேன் பிரதி உதவும். இப்படி ஸ்கேன் செய்த ஆவணங்களை உங்களுக்கு நம்பகமான குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு மின்னஞ்சலில் அனுப்பிவிடுங்கள். அது உங்கள் வாழ்க்கை துணைவரோ, மகன், மகளாகவோ இருக்கலாம். வீட்டில் மரப்பெட்டிகளில் ஆவணங்களை வைக்க வேண்டாம். எளிதில் தீப்பற்றக்கூடிய எதற்குள்ளும் ஆவணங்களை வைக்காதீர்கள். இந்த ஆவணங்களை நாம் கையாளும் வாய்ப்பு மிக மிக குறைவு என்பதால் கரையான் அரிக்க முடியாத இடங்களில் அவற்றை பாதுகாக்க வேண்டும். ஸ்டீல் பீரோவுக்குள் வைத்தால் கூட பாட்சா உருண்டைகளை அவற்றின் அருகே போடுவது நல்லது. வீடு தொடர்பான விற்பனை பத்திரம், வில்லங்கமில்லா சான்றிதழ், தாய்ப்பத்திரம் போன்ற அடிப்படையான முக்கிய ஆவணங்களை ஒரு பகுதியாகவும், வீடு தொடர்பான இதர ஆவணங்களை செலவு செய்த பட்டியல், வழக்கமான ரசீதுகள் போன்றவற்றை தனித்தனியாக பிரித்தும் பாதுகாக்கலாம். முதலில் குறிப்பிட்டவற்றுக்கு மேலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தேவை. என்ன காரணத்திற்காகவோ வீட்டு ஆவணங்களில் ஒன்றிரண்டை வெளியே எடுக்க நேர்ந்தால் மீண்டும் அதை அதற்கான இடத்தில் வைத்துவிட வேண்டும். வங்கி லாக்கரில் இந்த ஆவணங்களை வைத்தால் அந்த லாக்கர் தொடர்பான லாக்கரின் உட்பட அடிப்படை விஷயங்களை நெருங்கிய உறவினர்களுக்கு தெரியப்படுத்திவிடுங்கள். எங்கே வைக்கிறோம், எந்நிலையில் பராமரிக்கிறோம் என்பதில் கவனம் செலுத்தவில்லை என்றால் தேவைப்படும் சமயத்தில் அந்த முக்கியமான ஆவணம் எங்கே போய் தொலைந்தது என்று பதபதைக்கும் நிலை தோன்றுவதை தவிர்க்கலாம். ஐயோ, கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தால் ஆவணங்களுக்கு இந்த கதி நேர்ந்திருக்காது என்று வருத்தப்படும் நிலையையும் தவிர்க்கலாம்.